Hello and welcome back to Coffee Table Talks and நான் தான் உங்க உமா. ஸோ இன்னைக்கு நம்மளோட செல்ஃபை எப்படி கேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு vlog வீடியோ. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் டெய்லி நம்ம ஓடிட்டே இருக்கிறோம், நமக்காக நம்ம டைம் ரொம்ப கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். எப்படி நம்ம சில டைம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெல்பீயிங்கும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் நம்மளோட மைண்டு, நம்மளோட பாடி, இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ போத் நம்ம செல்ஃப் கேர், பாடி கேர், இது எல்லாமே நம்ம அதில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் வீக் வாஸ் டெரிபிள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டயர்டாக, ரொம்ப டல்லாக இருந்த ஒரு டைம். ஸோ எந்த மோட்டிவேஷனும் இல்லாமல் இருக்கிற டைம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பாட்டு கேட்டேன். எனக்கு பாட்டு கேட்குறது ரிலாக்ஸிங்காக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ நான் இதுக்கு அமேசான் மியூசிக்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணி கேட்டுட்ருக்கிறேன். அண்ட் தென் ஃபேஸ் கேருக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஃபேஸ் ஷேவ் பண்ணுறேன். ஸோ ரீசெண்டாக நான் அதை டிஸ்கவர் பண்ணேன். அண்ட் என் ஸ்கின் ரொம்ப நல்லா இதுக்காக பிஹேவ் பண்ணுது. ஸோ கொஞ்ச நாள் நான் உங்களுக்கு எப்படி ஃபேஸ் ஷேவ் பண்ணணும் அப்படின்றது செப்பரேட் வீடியோ உங்களுக்கு போடுறேன். அண்ட் தென் லிப் எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறேன். நிறைய லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால லிப் எக்ஸ்ஃபாலியேஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா நான் மமாஅர்த்தோட ஆர்கன் ஹேர் மாஸ்க் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாஸ்கோட செப்பரேட் ரிவ்யூ இது எல்லாமே இருக்குது. ஸோ நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நான் ஆக்சுவலாக வெட் ஹேரில் அப்ளை பண்ணுங்க அப்படி சொன்னேன். பட் என்னோடய ஹேர் இன்னும் கொஞ்சம் நல்ல சாஃப்டாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை ஹேர்லேயே அப்ளை பண்ணலாம். என்ன அப்படின்னா ட்ரை ஹேரில் நிறைய ப்ராடக்ட் உங்களுக்கு எடுக்கும், பட் வெட் ஹேர்லாம் கம்மி ப்ராடக்ட் எடுக்கும். ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்குது இல்லாட்டி ரொம்ப ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ட்ரை ஹேர்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் நான் மினிசோலேருந்து வாங்கின கேப் வச்சு நான் அதை கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த கொரியன் பியூட்டி ஹாலில் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் இந்த பிளாக் கட் ரிமூவல் ஸ்டிக் நான் யூஸ் பண்ணி பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன். இது குட் வைப்ஸோட லோட்டஸ் அண்ட் சேஜ். ஸோ குட் வைப்ஸில் நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படின்ற செப்பரேட் வீடியோ இருக்குது, நான் லிங்க் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக அதை போய் பாருங்கள். அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாஸ்க் ரொம்ப நல்லா இருக்குது, டீசெண்டாகவும் இது பிஹேவ் பண்ணுது. ஜென்ரலாக என்ன அப்படின்னா நம்ம ஆயிலினஸ்ஸு அது எல்லாத்தையும் நல்லாவே இந்த மாஸ்க் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் தென் மீன்வைல் மாஸ்க் காஞ்சிட்ருக்கிறப்போ நான் வாயம் மல்டி மில்லட் மிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம பாடிக்கு நம்ம எந்த வித கேரும் கொடுக்கறதில்ல. ஸோ இது ஒரு மல்டிகிரெயின் மிக்ஸ். இது நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மிக்ஸ் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். மெயின் என்ன அப்படின்னா இது நார்மலான ஒரு வாட்டரில் கலக்கணும். நிறைய பேருக்கு இதோட ப்ரொசீஜர் தெரியல அப்படின்றனால நான் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுறேன். அண்ட் தென் லைட்டாக ஹீட் ஆனவும் கூட அவசியம் இல்லை, லைட்டாக அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸை அதில் போடணும். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஸ்டியர் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா லம்ப் எதுவுமே இருக்காது, கட்டி எதுவுமே இருக்காது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி நுரக்கட்டும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணியாக இருக்கும் அது. அண்ட் தென் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சிம்மில் போட்டுடலாம். ஸோ நான் சிம்மில் போட்டுட்டேன், நல்லா அது செட்டில் ஆகும். அண்ட் தென் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது இல்லையா? ஸோ இதை அப்படியே ஒரு 3 நிமிஷம் இந்த இதில் அப்படியே வச்சிடுறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது சூடாக இருக்கும், அதனால் அப்படியே விட்டுட்டு என்னோடய ஃபுட் கேருக்கு நான் போயிடுறேன். ஸோ ஃபுட் கேரில் நான் இந்த ஃபுட் ஸ்கோல் யூஸ் பண்ணி நான் என்னோடய டெட் ஸ்கின் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். வீட்டில் எப்படி பெடிக்யூர் பண்ணுறதுக்குன்னு செப்பரேட் வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஃபுட் ஸ்கோல் பார்த்தீங்கன்னா செப்பரேட் ரிவ்யூவும் இருக்குது. ஸோ அது ரெண்டையுமே நான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் நெயில் கேர். ஸோ நான் நெயில் பாலிஷ் முன்னாடியே நான் போட்டுருவேன் குளிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால் நல்லா நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பப்பான கலர், எனக்கு பிடிச்ச கலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி நான் என்னோடய ஹேர் வாஷ் நான் பண்ணுறேன். முக்கியமாக சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் ரொம்ப அவசியம். அது முடி அப்படின்றது மட்டும் இல்லை, சல்ஃபேட் அப்படின்றது நம்மளோட ஸ்கின்னுக்கு பாடிக்கு டேமேஜ் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சல்ஃபேட் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் தென் அதுக்கப்புறம் பாடி ஸ்க்ரப் பண்ணுறேன், பாடி எக்ஸ்ஃபாலியேஷன். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா டேன் எப்படி ரிமூவ் பண்ணுறது, நம்ம பாடிக்கு
எப்படி கேர் பண்ணுறது, ஃபேஸ் நல்லா கலராக இருக்குது, பாடி வந்து டார்க்காக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாடி ஸ்க்ரப் நீங்கள் யூஸ் பண்ணி எக்ஸ்ஃபாலியேட் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின்னும் ரிமூவ் ஆகி நியூ ஸ்கின் வந்து அதில் வரும். அது வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்கும். அண்ட் தென் வந்து நான் பாடி ஷாப்போட ஷவர் ஜெல் யூஸ் பண்ணி என்னோட ஷவர் நான் ஷவர் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து நான் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் எப்போவுமே ஷீட் மாஸ்க் வந்து நம்ம க்ளீன் ஃபேஸில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அண்ட் ஒரு ஷீட் மாஸ்க் போதும், ரொம்ப நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். அண்ட் எப்போவுமே இந்த செட் ஆஃப் ஷீட் மாஸ்க் நிறைய இருக்கும். அண்ட் இது வந்து கார்னியரோட சீரம் ஷீட் மாஸ்க். இந்த மாஸ்க் எப்படின்னா 2 பீஸாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அவுட்டர் லேயர் நம்ம எடுத்துடலாம். மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம கையிலலாம் அதை ஒட்டாமல் இருக்கணும் அண்ட் சீரம்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி இருக்கும். அண்ட் மிச்சம் இருக்க சீரம் எல்லாமே நம்ம கழுத்தில் கையிலலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஃபேஸை நல்லா அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணாமல் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு ஃபீலிங் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ரிங் ஃபிங்கர் வச்சு மசாஜ் பண்ணுறப்போ நம்ம கண்ணு கீழே வீங்கி இருக்கும் இல்லையா, ஸோ இது எல்லாமே நல்லா செட்டில் ஆயிரும். அண்ட் தென் அந்த மீன் வயல் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சியும் ரெடி ஆகிடும், இந்த மிக்ஸும் ரெடி ஆகிடும். அதை அப்படியே நல்லா ஒரு பாட்டிலில் போட்டுட்டு நான் சிப் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அண்ட் வாயம் மல்டி மிக்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அமேசானில் வாங்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் எந்த ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப நல்லா இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட நீங்கள் சுகர் ஆட் பண்ணலாம், இல்லைனா வந்து பாம் ஜாங்கிரி ஆட் பண்ணலாம், இல்லைனா ஈவன் தயிரோ இந்த மாதிரி கூட ஆட் பண்ணி குடிக்கலாம். அண்ட் தென் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து விஸ்வாசம் படம் பாதி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மிச்ச படமும் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ என்னோடய வாயம் மல்டி மிக்ஸ் சாப்பிட்டுட்டு இந்த படத்தை வந்து நான் டைரெக்டாக டிவியில் போட்டுட்டு நான் என்னால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்துட்ருக்கிறேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லைனா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம செல்ஃப் கேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மைண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நமக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் நல்லா சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம ஓடிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீலிங் இருக்காது. நிச்சயமாக அதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பார்க்குற வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் உமா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எங்களை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். அதில் நிறைய லிங்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். டாடா பை பை, see you.